பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், பிளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், டிரஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ், மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டது எனக்கு தெரியாது. இனிமே அந்த சிங்கர் இனிமே பாடவே கூடாது அப்படின்னு சொல்லி கரெக்டா டோர் ஓபன் பண்றேன். இவர் தான் சிங்கர். இவ்வளவு நல்ல மனசு கூடிய இந்த ஃப்ரெண்டு எப்படி இந்த முடிவுக்கு வந்தாருன்னு அவர்கிட்ட கேட்போம். ராஜா, எனக்கு ராஜா தான் தெரியும். விஜய் எனக்கு ராஜா தான் தெரியும். நாங்க காம்போசிஷன் ஹாஸ்டல் டேஸ்டே பண்ணிட்டோம். ராஜா கிட்ட ஒரு ஒரு சீன் சொல்லுவேன். ராஜா கம்போஸ் பண்ணுவாப்ல. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காப்ல. சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காப்ல. பட் ஐ ஹேட் அ ஃபீலிங் தட் ஹி இஸ் கோயிங் டு மேக் இட். ஏன்னா அந்த டேலண்ட் இட் வாஸ் லைக் அன்பிலீவபிள். அந்த டைம்லே, காலேஜ் டைம்லே, த வேரியேஷன் யூஸ் டு கிவ் இன் மியூசிக். ஸோ விஷால் சார் சொன்ன மாதிரி அவர் என்ன சின்ன வயசுல இந்த மாதிரி ஹாஸ்டல் டேஸ்ல இப்படி தானே அவரு கதை சொல்றது, நடிக்கணும், இதுதான் ஆர்வம். ரொம்ப அப்போ எனக்கு நடிப்பு, டைரக்ஷன் தான். ஓகே. ஸோ அதனால தான் நானும் ராஜா ஒரு நாள் உட்காந்து ஹாஸ்டல் ரூம்ல ஒரு ஒரு சீன் சொன்னேன். அதுக்கு கம்போசிஷன் பண்ணாப்ல. எனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. Why don't you share about that? காலேஜ் படிக்கும்போது அவங்க அப்பாவோட படம் மகாபிரபு, ஐ லவ் இண்டியா அந்த மாதிரிலாம் ரிலீஸ் ஆச்சு. நான் திருநெல்வேலியிலேருந்து ஒன்றுமே தெரியாது எனக்கு சென்னையை பற்றி. பஞ்சம்புலைக்கு வந்த கதை தான். நம்ம பார்க்கும்போது இவர் எவ்வளோ பெரிய ஸ்டாரோட பையன். மகாபிரபு, ஐ லவ் இண்டியாலாம் அந்த டைமில் பெரிய படத்தில் ஒன்று. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் ஆமாம். அப்போவே ஐ லவ் இண்டியா, மகாபிரபுன்னு ஒரு டாப் மோஸ்ட் ரேங்க்ல இருந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியோட சன்னு. அப்வியஸ்லி நான் ஃபிலிம் நாலேஜ் நிறையா இருக்கும், ஆக்ட் பண்ண போகிறாரு தான் தெரியும். பட் த வே ஹி ஸ்போக் டு மீ, அந்த டைமில் நான் என்கிட்ட கலந்து பேசிக்கிட்டது அதெல்லாம் கெத்தாக தான் வருவாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப ஹம்புளான ஆள். ஆக்சுவலாக ரொம்ப ஹம்புளான ஆள். ஹாஸ்டலுக்கு ரூமில் உட்காந்து என்னோட கம்போசிங் டியூன்லாம் சின்ன கீபோர்டு தான் வச்சுருப்பேன். இப்போ இருக்கக்கூடிய பெரிய கீபோர்ட்லாம் இருக்காது. என் வசதிக்கு ஒரு கீபோர்டு வாங்கி வச்சுக்கிட்டு சின்ன சின்னதாக தட்டி போட்டு காமிப்பேன். பட் அவர் அந்த டைமில் மகாபிரபு, ஐ லவ் இண்டியாலாம் கம்போசிங் போய் உட்காந்து பார்த்துருந்துருப்பார். அதுக்கு முன்னாடி அப்பா நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களே விஷயம். ஸோ இவருக்கு மியூசிக் டைரக்டர்ஸ்னால் சாதாரண விஷயம் தான். பார்த்துருக்காங்க, காலங்காலமாக பார்த்தவங்க. பட் நான் என்னோட டியூனில் குட்டி கீபோர்டில் போட்டு காமிச்சிருக்கேன், என்கரேஜ் பண்ணியிருக்கிறாரு. நான் காலேஜ் காம்படிஷனில் கலந்துருக்கும் போது பின்னாடி கிளாப் பண்ணுறதுலேருந்து இன்னும் வரைக்கும் என்னை விட அதிகமாக நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயங்களை ஞாபகம் வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அந்த வே ஹி ஹேண்டில் இல்லை இந்த ரிலேஷன்ஷிப் ஒதுக்கக்கூடிய ஆளாக ரொம்ப நாளாக இருந்தார். நான் மேலேருந்து பேசின மாதிரி நான் படம் ரிலீஸ் பண்ணும்போது சினிமாவில் உள்ள வெறும் திறமை மட்டும் இல்லை, சினிமாவுக்குள்ள பல லேயர்ஸ் இருக்குது, அது வணிகம் இருக்குது. அந்த வணிகத்தை தொழில்ன்றது ஒரு போர் தான். ஆக்சுவலாக லாபம் தொழில்ன்றது எல்லா தொழிலும் நீங்கள் எந்த தொழிலை எடுத்துக்கிட்டாலும் அது போர் தான். ஜெயிக்கிறவன் காசு சம்பாதிக்கிறான், ஒருத்தன் லூஸ் பண்ணுவான், ஒருத்தன் ஜெயிப்பான். இதுதான் நீதி. ஆமாம், இந்த சினிமா தொழில் பயங்கரமாக இருக்கும். இதில் டாக்டர் விஷயங்களில் 4-5 டிகிரி படித்த பிறகு தான் எம்பிபிஎஸ் ஆக முடியும், எம்டி ஆக முடியும். அப்புறம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு இல்லையா, ஒரு ஃபார்முலா இருக்கு. ஆமாம், சினிமாவில் யார் வேணா இருப்பாங்க, யார் ஒர்த்து இல்லைன்னே கம்ப்ளீட்டாக தெரியாது. நிறைய பேர் உள்ளே நுழைஞ்சு பெண்கள் ஏமாந்து ப்ரொடியூசர்ஸ் காசை போட்டு நிறைய படங்கள் நின்று என்னென்னமோ நடக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில் நான் ஒரு ஆர்வக்கோளராக நான் முதல் படத்தை நடிக்க போகிறேன்னு சொல்கிறேன். அப்போவே அந்த டைமில் தான் சார் கூடலாம் நான் அந்த மாதகஜராஜா ஒர்க் பண்ணுறேன். சாருக்கெலாம் நிறைய போட்டு காமிச்சிருக்கேன். சுந்தர் சி சார் நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் பயங்கரமான ஒரு இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் குவாலிட்டியில் நடிக்கக்கூடிய அளவுக்கு பொட்டன்ஷியலான பிஸ்னஸ் வேல்யூ உள்ள ஹீரோவாக இருந்த விஷால் படத்துக்கு முன்னாடியே கூப்பிட்டு, ராஜா எதுவும் ப்ராப்ளமா, எதுனாலும் சொல்லுங்கள் அப்பப்போ கூப்பிட்டு நான் கேட்க முடியல. எனக்கு எந்த அட்வைஸ் கேட்கணும்னு தெரியல. எனக்கு சினிமா தெரிஞ்சாதான் அட்வைஸ் கேட்க தெரியும். ஒன்றுமே தெரியல, கண்ணை மூட்டு நான் பாட்டுக்கு போகிறேன். அவராக கூப்பிட்டு ராஜா எது வேணா சொல்லுங்கள், ராஜா எது வேணா சொல்லுங்கன்ற மாதிரி பயங்கரமாக வாலண்டியர் பண்ணி கைட் பண்ண ட்ரை பண்ணாருன்றது என்னால் இன்னும் மறக்க முடியாத சம்பவமாக இருக்குது. நானும் சுந்தர் சி சாரும் பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது
நானும் சுந்தர் சாரும் கம்போஸ் பண்ணுற ஸ்டைலில் வந்து ஒரு ப்ரொஃபஷனலிசம், இது அது ரொம்ப தெய்வீகமாலாம் இருக்காது. சீரியஸா சார் ஏதாவது ஒரு கிறுக்குத்தனமாக பண்ணுமே சார், ஏதாவது ஒன்று சார், இன்னும் கேவலமாக ஏதாவது சொல்லுங்கள் சார். சார் தப்பாக நினைக்காதீங்க, ஐயோ லிரிக்ஸு உண்மை உண்மை. ஆமாம், ரொம்ப இயல்பாக வந்து காமெடி ஏதாவது சொல்லுங்கள் சார். சார் ஈக்குவலாக சொல்லுவாங்க. இந்த படத்தில் ஈக்குவலாவே டிராவல் பண்ணுவாங்க. ஆமாம், பயங்கரமா லிரிக்ஸில் வந்து நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க. சார் வந்து ஓப்பனிங் லைன்ஸு வந்து பிரபுதேவா சார் கூட உட்காரும்போது கொடுத்துருக்காங்க. அவங்க நான் ஒர்க் பண்ண எல்லா டேரக்டர்ஸில் வந்து ரொம்ப ஓப்பனிங் லைன் கொடுத்து பாட்டை ஹிட் ஆக்குறதுக்கான எனக்கு ஈக்குவல் வேவ் லென்த்தில் இந்த மக்காயெல்லாம் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்டைலில் வந்து இந்த சிக்கு புக்கு ஸ்டைலு பாட்டு எல்லாம் தொம்பைக்கு தொம்ப, நானே வந்து உல்டாவாக்கி பண்ணுற ஆள் இல்லை, இன்னும் உல்டா அப்படி போகிற மாதிரி சார் வந்து வரி வரியாக எழுதி கொடுத்து பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுமே எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரி அப்படின்னா, சார் எல்லாமே பாட்டுன்னா முறையாக தானே சார் பாடுவாங்க. ரொம்ப அதாவது கர்நாடிக் சிங்கர்ஸு கர்நாடிக் வித்வான்கள்லாம் இதை பார்த்து வந்து தலைவலியில் என்னடா ஆச்சுன்னு சொல்லி மண்டை வெடிச்சு சாகணும். அப்படி ஒரு சாங் கம்போஸ் பண்ணுவோம் சார் அப்படின்ன உடனே சரி, இசைக்கு இப்படி ஒரு சோதனை, இசைக்கு ஒரு சோதனை, மண்டை வெடிச்சு சாகணும். உண்மையில தான் இது கர்நாடிக் படிச்சவன் இதை கேட்டா அவன் வந்து கொலவரியில வந்து என்ன வந்து கொன்றுணும். கர்நாடிக் படிச்சவன் காரேத்தி கொல்லணும், இந்த மாதிரி வெறியோட இருந்திருக்காங்க. அப்படி ஒரு சாங் கம்போஸ் பண்ணணும். ஆனா விஜய் சினிமால கூட அப்படி ஒரு டைமிங் கிடைக்காது. ஏன்னா கவுண்டமணி எல்லாம் வந்து டயலாக் பஞ்ச் டெலிவரி டைமிங் சொல்லுவாங்களா, அதை விட டைமிங் என்னன்னா, நானும் அவர் விஜய் பேசிட்டு இருக்கோம். இந்த வாய்ஸ் ஆனது இதுக்கு முன்னாடி ஒரு கொடுமையான வாய்ஸ், இதுக்கு முன்னாடி யாரும் இந்த வாய்ஸை கேட்டிருக்க கூடாது, இந்த வாய்ஸ் இதுக்கு முன்னாடி எதுவும் பாடி இருக்க கூடாது, இனிமேல் லைஃப்ல இதுக்கப்புறம் பாடவே கூடாது, அப்படி ஒரு வாய்ஸ் வேணும். எங்க பிடிக்கிறதுக்கு போது டக்கு டக்குன்னு கதை தந்து விஷால் என்ட்ரி, சார் சாங் ரெடியா? ஆனா அந்த வீடியோலயும் அது இருக்கும்ல சார். ஆமா, ஆனா என்னன்னா ஒரே அட் டைம் நானும் விஜய் ஒருத்தங்க மூஞ்சி ஒருத்தங்க பார்த்துட்டோம், ரெண்டு பேர் மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆச்சு, வாய்ஸ் கிடைச்சிருச்சு. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அவரோட என்ட்ரியும் அவர் பாடினதும். சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ஆமா, என்ன சொதப்புன்னு முடிவு பண்ணிட்டோம். ஒருவேளை செகண்ட் டேக் போகும்போது நான் பெர்ஃபெக்ட்டா பாட்டா ஓகே பெர்ஃபெக்ட்டா பாட்டா தப்பாயிரும் இல்லையா? என்ன சார் சொல்றீங்க? அதனால வந்து அதுல ஒரு ஹைலைட் நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த சாங் வீடியோலயே வரும் ஒரு ஐட்டம் வரும், ஒரு ஐட்டம் வரும், அது உண்மையாவே இவரு போட்டு ஆலாபனா இவரே சார் இங்க ஒரு ஐட்டம் போட்டாருன்னா நாங்க ஷாக்கு வெளியில என்ன. அதாவது நிலா காயதுல ஜானகி அம்மா போட்ட ஐட்டத்தை விட ஒரு பிரமாதமா ஒரு சங்கதியை போட்டாரு. சொல்ற ரகசியம், இந்த பாட்டெல்லாம் பாடி உண்மையாவே நாங்களும் எதிர்பார்க்கல, ரொம்ப நல்லா வந்துருச்சு. அப்போ வைரல் ஆயிடுச்சு. ஆனால் அதில் என்ன ஒரு விசேஷம்னா, விஷால் தன்னை உண்மையாகவே சீரியஸாக பாடகர் நினச்சிக்கிட்டாரு. இன்னும் அவர் நினச்சிக்கிட்டு இப்போ நேற்று கூட சொன்னார், சார் கண்டிப்பாக பாருங்க இது ரிலீஸ் ஆனால் பாட்டுக்கு ஒரு அவார்டு கொடுப்பாங்க அப்படின்ட்டு. சரி, இப்படி உங்களை இல்லை, அந்த சாங் வந்து மேக்கிங் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். இட்ஸ் அ கிளைமேக்ஸ் சாங். அதை இப்போது காட்ட முடியாதுன்னு சுந்தர் சார் சொன்னார். பட் இட்ஸ் அது என்ன சொல்கிறது, என்னையே நான் பெருமையாக சொல்லிக்க கூடாது. சொல்லுங்க சார், எங்களுக்கு தேவை. எங்களோட ஆளையெல்லாம் பாருங்க, அங்கே ஒவ்வொரு அங்கிளும் எப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு. சீனியர் அங்கிள்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க சொல்றதுக்காக தான். பெருமையா சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. நம்பிக்கை ராஜாக்கும் சுந்தர் சாருக்கு நம்பிக்கை. அந்த மைக்கை பிடிச்சி இவன் என்ன பாட போறான் அப்படின்ட்டு. சரி ஓகே, கிடைச்ச வாய்ப்பு எதுக்கு மிஸ் பண்ணணும், அதுவும் ட்ரை பண்ணலான்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ. சரி ஓகே, இப்போ உங்களுக்கு சார் இதுதான் நீங்க விஷால் சாரோட பண்ற ஃபர்ஸ்ட் படம் இல்ல? இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி. சோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பழக்கம் இருந்ததா விஷால் சார்? இல்ல, அதுவே ஒரு சின்ன ஒரு கதை. எனக்கு விஷாலுக்கு பழக்கம் இல்லை. பட் விஷால் அண்ட் குஷ் வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பேருமே ரொம்ப ஒரு நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது ஒரு தடவை வந்து பட் இது அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் தானே ஒழிய எனக்கு விஷாலுக்கும் டைரெக்டாக பழக்கம் இல்லை. அப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலான்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று, இது வேறு ஸ்கிரிப்ட் ஆக்சுவலாக, அதுக்காக பேசலான்ட்டு விஷால் வந்து த்ரூ அவர் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து கான்டாக்ட் பண்ணிவிட்டு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணோம் மீட் பண்ணுறதுக்கு. இப்போ நானும் என்னோடய அசிஸ்டண்ட் ஒருத்தரும் ரைட்டரும் போகிறோம் விஷால் பார்க்க. போகும்போது ஒரு 3 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு, ஒரு 2:55 பக்கமாக ஒரு வீட்டு நெருங்க போயிட்டுருக்கோம். பார்த்தா எதிரில் எங்களை கிராஸ் பண்ணி ஒரு கார் போகுது, விஷால் உட்காந்து போயிட்டுருக்காரு. இதை நான் கார் ஓட்டிட்டு இருக்கேன், அசிஸ்டன்ட் பார்த்துட்டார், சார் அவர் என்ன சார் போயிட்டுருக்காரு, கிராஸ் ஆப்போசிட்டில் போகிறாரு. நான் விளையாட்டா சொன்னவர், நான் வரவன் பார்த்து பயந்துட்டு போகிறாப்லையோ அப்படின்ட்டு, விஷால் இல்லைப்பா, விஷால் மாதிரி யாராவது பார்த்துப்பா, அதான் 3 மணிக்கு நம்மளை வர சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு ஆஃபீஸ் போனால் அங்கே இல்லை சார் வெளியில் போயிட்டாரு மாதிரி சொன்னோன்னே எனக்கு சுருன்னு ஆயிடுச்சு.
என்ன இது 3 மணிக்கு வர சொல்லி 3 மணிக்கு போயிட்டோம். இங்கே காணோன்னே சுருன்னு ஆயிடுச்சு. நான் கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் பயங்கர நைட்டு குஷ்டம் வந்து சொல்கிறேன், என்ன உன் ஃப்ரெண்டு அப்பாயின்மெண்ட்னா கரெக்டாக இல்லாமல் கிளம்பி போயிட்டாப்புல. எங்க மேம் இல்லை குஷ் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டாரு. இவர்தெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட் அவனுக்கு அப்படின்னு. இல்லைங்க விஷால் அப்படியெல்லாம் இல்லை, நான் பேசுகிறேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் பேச வேண்டாம், நீ எதுக்கு பேசுகிற அப்படின்னு அதோட கட்ட. அதுக்கப்புறம் விஷால் கூட எந்த வித டச்சும் கிடையாது எனக்கு. இது நடந்து ஒரு 2 மாதம் பக்கமாக ஆயிடுச்சு. பார்த்தோன்னே அத்தனை கூட்டத்தில் நடுவில் பூந்துக்கு வந்து நேராக கையை பிடிச்சி சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை சாரி. அன்றைக்கி ஆக்சுவலாக ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அவங்களோட சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துல, அதுக்காக அர்ஜென்ட்டாக கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணார், கான்டாக்ட் பண்ண முடியலைங்கிற விஷயம். சார் சாரி சார், நீங்கள் எப்போ சொல்லுங்கள், நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னார். அன்றைக்கி ஆரம்பித்த நட்பு தான். அன்றைக்கி ஆரம்பித்த நட்பு. அதில் அந்த மீட்டிங்க்கு அப்புறம் அப்படியே பழகும் போது தெரிஞ்சது என்ன ஒரு நல்ல ஒரு சோல் அப்படின்னு. அதாவது எத்தனையோ ஹீரோ கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். கார்த்திக் சாரை எப்பவுமே என்னோட அண்ணன் சொல்லுவேன். நான் நடித்த ஹீரோவில் வந்து கார்த்திக் சார் வந்து என்னோட அண்ணன்னா, என்னோட தம்பி வந்து விஷால். அதுக்கப்புறம் ஆரம்பித்த நட்பு இந்த நிமிஷம் வரைக்கும் தொடருது. ஸோ ஒரு சண்டைன்னு சொல்லலாம் நான் நினச்சிக்கிட்டேன் அப்படின்ட்டு அப்படிதான் ஆரம்பிச்சோம். ஆனா இன்னைக்கு குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி தான். உங்க பிள்ளைங்கள் கூட ஒரு அன்பான ஒரு மாமா தான் அவர், இல்ல விஷால் மாமா தான். ஸோ விஷால் சார், உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கா அவரோட ஏற்பட்ட அந்த நட்பு? அதை பத்தி ஏதாவது யூ வாண்ட் டு ஷேர்? இல்லை, எனக்கு குஷ்டு வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. சுந்தர் சார் வந்து ஃபஸ்ட்டு கதை சொல்லும் போது ஒரு டவுட்டில் தான் கேட்டேன். வேற கதை சொன்னீங்களே, வேற கதை சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே கண்டினியூ ஆச்சு, ஏதோ வந்துருச்சு. ஆமா, இவ்வளோ நேரம் உங்களை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம். It is a bonding. I deserve to be part of that family. Actually, இந்த படத்தில் வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்தது. I thought I'm gone, my career over அப்படின்னு நினச்சேன். ஏன்னா ஒரு சமர்சால்ட்டு, இவர் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். ஒரு சமர்சால்ட்டை அடித்து ரிவர்ஸில் வரணும், நேராக போய் தலையை விட்டேன். இவர் தலை பிடிச்சிக்கிட்டாரு. எல்லாரும் வந்து அப்படியே உக்காண்டாங்க, ஓவர் முடிஞ்சிச்சு கேரியர்னு. அதான் அவர் சொன்ன மாதிரி பக்கத்தில் அப்போலோ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அது டாக்டர்ஸ் வந்து இல்லை, யூஆர் ஸ்ட்ராங் பிகாஸ் யூஆர் ஒர்க்கிங் அவுட். இல்லைன்னா வந்து இந்த இடம் வந்து அர்ஜுன் சாருக்கு, சரத்குமார் சாருக்கு, நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கு. நான் அன்றைக்கி ஓவர் முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன். பட் காட்ஸ் கிரேஸ் கேம் பேக். அந்த ஷார்ட்டை மட்டும் முடிச்சா நம்ம ரிலீஸ் பண்ணலாம் சார். இல்லை, அந்த ஷார்ட் ட்ரைலர்லேயே இருக்குது. ஆக்சுவலாக ஃப்ரீஸ் பண்ணி போடலான்னு கூட ஸ்லோ மோஷனில் அந்த காலத்தில் ஷோலையில் அமிதாப் சார் பண்ண மாதிரி படத்துலேயே ஷார்ட் இருக்கும், ட்ரைலரில் இருக்கும். அன்பிலீவபிள் ஷார்ட் அது. என்னென்னா மொட்டை ராஜேந்திரன் ஆக்சுவலாக அவரை பற்றி சொல்லணும். இந்த படம் தான் அவர் ஃபர்ஸ்ட் காமெடினா வந்தார். விஷால் லொக்கேஷனை பார்த்து சிரிக்கிறாரு. மொட்டை ராஜேந்திரன் கோட் சூட்லாம் போட்டு விட்டு அவர் வந்தோடனே அவர் மொட்டை ராஜேந்திரனோட கழுத்தில் உட்காந்து அவர் விஷால் அப்படியே வந்து ரிவர்ஸ் இது பண்ணுவார். பண்ணி சமர்சால்ட் ரிவர்ஸில் கை பதில் அவர் டைமிங் கொஞ்சம் மிஸ் ஆகி கழுத்தில் லேண்ட் ஆகிட்டார். ஸோ விஷாலோட வெயிட் மட்டும் இல்லாமல் மொட்டை ராஜேந்திரன் வெயிட்டும் சேர்ந்து அந்த கழுத்தில் இறங்குச்சு. ஸோ பை காட்ஸ் கிரேஸ் அவர் பண்ண புண்ணியம் அவரை வந்து அன்னைக்கு காப்பாத்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஷார்ட் பண்ணோம். போயிட்டு எங்க வேண்டாம்னா கேட்டா தானே பண்ணியே தீருவேன் அப்படின்ட்டு. ஆனா பழி உங்க மேல போடுறாரு. அவர் என்ன சொன்னாலும் செய்வேன். அவரால செஞ்சோம். எனக்கு I like doing risky stunts. Can I interrupt 1 minute because I've heard from another, very popular hero. இப்போ அப்ல இருக்கிற ஒரு ஹீரோ வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே வந்துட்டு யங் ஹீரோஸில் வந்து ஆக்ஷன் பிளாக் ஒரு டூப் இல்லாமல் தானே ஆக்ஷன் பிளாக் பண்ணுறேன். அந்த ஆக்ஷன் பிளாக் பண்ணும்போது ஸ்டான்ஸ், நம்ம வந்து ஆக்ஷன் கிங் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த பாடியோட ஸ்டான்ஸ் கரெக்டாக இருக்கிற ஒரு ஹீரோ வந்து விஷால் சார் தான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் தட்ஸ் வெரி ட்ரூ ஆல்சோ. அண்ட் எங்களால் நம்ப முடியுது நீங்கள் இந்த படத்தில் 99.9% 100% சொல்லலாம். மேபி எனக்கு தெரியாமல் ரூப் ஷாட் இருக்கான்னு தெரியல. 99.9% ஷார்ட்ஸ் வந்து அவரே தான் பண்ணார். பண்ண விட மாட்டார். தேர் இஸ் அனதர் ரீசன் ஆல்சோ.
விஷாலோட ஃபிசிக்கு டூப் கிடைக்கல. கிடைக்காது. அவன் டூப் வந்து டூப் ஆயிட்டான். அவன் வந்து கொளுத்து போய் காலைல வருவான், பொங்கல் சாப்பிடுவான், போய் படுத்துக்க விடான்னுவேன். ஃபைட் முடிச்சுட்டு இப்போ வந்து தயவுசெய்து வந்துடாதன்னு. மட்டும் வாங்கிட்டு போயிடு அப்படி சொல்லி. இல்ல, they will think that I am fat. ஓகே, அதனால அவன் வந்து இப்படி ஆயிட்டான். ஒரு நாள் கூட வந்து வருவான் காலைல, டேய் பேட்டா வாங்கு, போய் பொங்கல் சாப்பிடு, போய் தூங்கு. அவன் பண்ண ஆசீர்வாதம் தான் இந்த பொங்கலுக்கு இந்த படம் வருது. ஆக்சுவலா மதகஜராஜா ஹியூமரா பேசுறோம், சாங் மியூசிக்லாம் பேசுகிறோம், என்டர்டெய்னராக பேசுகிறோம். பட் மதகஜரால இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஆக்ஷன். ஃபேபுலஸ் ஆக்ஷன் சீக்வன்சஸ் இந்த படத்தில் இருக்குது. எஸ்பெஷலி கிளைமாக்ஸில் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் பிட்வீன் விஷால் அண்ட் சோனு சூட். எனக்கு ரொம்ப நாள் அப்படி ஒரு ஆசை. நம்ம இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி பக்கா ஃபிசிக்காக இருக்கிற ஆர்டிஸ்ட் ரொம்ப கம்மி. ஆக்சுவலாக அந்த கிளைமாக்ஸ் ஃபைட் பண்ணும்போது நான் பேர் சொல்லலை, எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய லேடிஸ் வந்துட்டாங்க ஷூட்டிங்க்கு. ஏன்னா விஷாலும் சோனு சூடும் வழக்கமாக ஐட்டம் சாங்லாம் பண்ணுவோம், நாங்கள் போய் பார்ப்போம். இது உல்டாவா விஷால் அண்ட் சோனு சூட் வேர் பாடி ஃபைட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாள் எடுத்தோம். லாஸ்ட் டே யூ ஒன்ட் பிலீவ், லாஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கில் ஒரு 3 மணிக்கு என்னவோ முடியுது, 5 மணிக்கு வாக்கில் முடியுது. பார்த்தா இருக்கிற எல்லா கடையிலேருந்தும் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஐட்டம்லாம் வருது. விஷாலுக்கு முதல்ல ஆர்டர் பண்ணிட்டார். அன்றைக்கோட ஷூட்டிங் முடியுது, 8 பேக் முடிச்சுதுன்னு ஆசை தீர அன்றைக்கி வந்து சாப்பிட்டாரு. அதான் சூப்பர். வருஷத்தில் ஒரு வாட்டி தான் அரிசி சாப்பிட்றது. அது ஆர்யா ஜாமியோட ரம்ஜான் பார்ட்டி. மற்றபடி ஐ டோன்ட் டச் ரைஸ் ஆர் சப்பாத்தி. ஆர்யா ஒரு நல்ல கேமியோ பண்ணியிருக்காரு விஷால். ஆமாம், ஜாமியும் பண்ணியிருக்காப்ல இந்த படத்தில். சூப்பர் சீன் அது. அதான் இவர் வந்து ஒரு காக்டெயில் மாதிரி பண்ணியிருக்கார். எதுவுமே விட்டு வைக்கல, எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாரு. அதாவது ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன குழந்தைலேருந்து ஒரு வயசானவர் வரைக்கும் இந்த படம் பார்க்கும்போது வந்து they will பைசா வசூல். They will it is a perfect festival film. 30 வருஷ வாழ்க்கையில் அவர் வந்து ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் கொடுத்த ஒரே படம் மதகஜராஜா. இன்றைக்கும் எப்போவுமே மத்தியானம் ஒரு பவர் நேப் எடுப்பார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பவர் நேப் எடுக்கிறேன்னு படுத்தார். நானும் உள்ளே வரேன், பார்க்குறேன், 5 நிமிஷத்தோட ஏதோ ஒரு கால் இருக்கும், அப்புறம் புரண்டு படுக்கிறாரு. அப்புறம் பார்த்தா திடீர்னு வந்து கண்ணை திறந்து யோசிக்கிறாரு. நான் இன்றைக்கி கேட்டுட்டேன், ஏங்க இப்படி இருக்கீங்க? ஐ திங்க் இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஆரம்பிக்கும்போது அந்த ஷூட் நடக்கும்போது ஒவ்வொரு ஷூட்டுக்கு நாங்கள் போனோம். ஹைதராபாத்தில் ஷூட்டிங் நடக்கும்போது போனோம், அப்புறம் பொள்ளாச்சி கூட வந்தோம். அப்புறம் அந்த கிளைமேக்ஸ் விஷாலோடைய தட் 8 பேக் ஃபைட் ஹி அண்ட் சோனு சூத் சார் சொன்னார்ல, எல்லா லேடிஸ் வந்து சோனு சூத் அண்ட் விஷால் பேர் பாடி, வி வர் பார்ட் ஆஃப் தட் குரூப். ஸோ எல்லாரும் போனோம். ஆனால் அந்த கைண்ட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் இந்த படத்தில் எல்லாரும் பிஹைண்ட் த ஸ்க்ரீன், இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்க்ரீன், அது அந்த நேரத்தில் அது கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்காத பட்சத்தில் அஃப்கோர்ஸ் ரொம்ப ஃபீலிங் இருந்தது. ஐயோ, அண்ட் இந்த படம் வந்து என்ன அந்த டோட்டல் மாஸ் என்டர்டெய்னர் சொல்கிறோம்ல, அதுதான் மாஸ் என்டர்டெய்னர் இந்த படம். ஒரு நிமிஷம் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பின்னாடி போக முடியாது. யூல் பி ஆன் த எட்ஜ் ஆஃப் த சீட். த்ரில்ஸ் இருக்கட்டும், காமெடி இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸஸ் இருக்கட்டும், எல்லாமே. ஸோ அஃப்கோர்ஸ் அந்த ஒரு சின்ன ஃபீல் இருந்தது. ரிலீஸ் ஆக போது சொன்னாங்க, அப்புறம் இல்லை, அந்த மாதிரி ஒரு. பட் ஐ திங்க் எது நடந்தாலும் நன்மைக்கு சொல்லுவாங்க. இந்த படம் இந்த சீசனில் மக்களுக்கு வந்து ஒரு பொங்கல் ஃபீஸ்டாக கொடுக்கறதுக்கு வந்திருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தட் ஃபைனலி த ஃபில்ம் இஸ் கம்மிங் டு த தியேட்டர். அண்ட் விஷி ஃபர்ஸ்ட் எனக்கு தான் ஃப்ரெண்டு. ஸோ சொன்னாரு அவருக்கு வந்து புரியவே இல்லை. நீயும் விஷயம் சேர்ந்து எந்த படமும் பண்ணதே கிடையாது, நீயும் விஷயம் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, அப்புறம் எப்படி என்ற நானும் விஷயம் எப்படி பண்ண, என்னடா பண்ணுற, எங்கே இருக்க, அப்படி தான் பேசுவோம்.
ஸோ இவருக்கு புரியல. நான் தான் சொன்னேன், நீங்கள் ஒரு படம் விஷயம் கூட பண்ணீங்கன்னா அப்புறம் லைஃப்பில் உங்கள் ஃப்ரெண்ட் ஆயிடுவார். ஏன்னா அப்படிப்பட்ட கேரக்டர் விஷி. ஸோ என்ன சொல்கிறது, அந்த பேசினாலும் மனசுலேருந்து வரோம். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா யாருன்னா விஷி சொல்வேன். நாளைக்கு யாராவது டே விஷி நீ எனக்காக இந்த மலையில் இந்த குதி சொன்னாக்கா திரும்பி ஏன் கூட கேட்க மாட்டாரு. அவன் குதிக்க சொன்னா என் ஃப்ரெண்டு நான் குதிச்சிருன்னா குதிச்சிருவாரு. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் ஆள் விஷி. சொல்கிறது ஈஸி, செய்கிறது கஷ்டம். இந்த ஆக்ஷன் இந்த டான்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இது வந்து அவுட் ஆஃப் த வேர்ல்ட். ஸோ அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக சம்திங். அது எங்களுக்கு அந்த படம் பண்ணும்போது பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துச்சு. ஆமாம், அது எடுக்கும் போதே வந்து இது கன்ஃபார்ம் ஹிட்டு அப்படின்னு. ஏன்னா ராஜா வந்து கொடுத்த சாங்ஸ் வந்து ஒரு சாங் யூஸ்வலாக மியூசிக் டைரக்டர் கொடுப்பாங்க, மீதி சாங்லாம் சுமாராக இருக்கும். பட் எல்லா சாங்கும் சூப்பராக கொடுத்தாப்ல. அது உங்க படம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். வெடிக்கு அப்படிதான் பண்ணாருல, எனக்காக பண்ணுவாப்ல. இப்படி மழை அடித்தா அந்த பாட்டு வந்து எங்க வீட்ல பேண்ட் தெரியுமா சார்? ஆமா ஆமா, ஏன்னா அந்த பாட்டை போட்டு போட்டு நம்ம விளையாடுறது குளிக்கிறது எல்லாம். இந்த ஒரு பாட்டு ஏன் கேட்டு சாவடி. இந்த வீட்ல இருந்தே நான் துபாய்க்கு ஷோக்கு ஒன்று போனேன். அப்போ வந்து ஒரு வீட்டில் நாங்கள் எல்லாருமே எல்லா ஆர்டிஸ்ட்டும் தாங்கியிருந்தோம். அப்போ கூட இருந்த ஆர்டிஸ்ட்லாம் வந்து கதவு தட்டினாங்க 3வது நாள். இல்லை என்னாச்சு இந்த ஒரு பாட்டே கேட்டுருக்கீங்களே என்ன பண்ணி? இல்லை நான் குளிக்குமே எதுக்கு இந்த பாட்டு? இல்லை அப்படி கிடையாது, நான் ஜஸ்ட் அந்த பாட்டை ரிப்பீட்ல கேட்டுருக்கேன் அவ்வளோதான். எங்க வீட்டுல நான் வந்து விஷால் பாடின பாட்டு மை டியர் லவ்வர் நான் பேன் பண்ண போறேன். ஏன்னா வண்டியில உட்காந்து அந்த பாட்டு, ஃபோன் பார்த்தா அந்த பாட்டு, எங்க அதை பார்த்தா ஃபுல் வால்யூம்ல இவருடைய பாட்டு மை டியர் லவ்வர். லதா மங்கேஷ்கருக்கு அப்புறம் விஷாலுங்க. விஷால் மங்கேஷ்கர்னு நம்ம பேரை மாத்திரம். ஓகே, ஆக்சுவலா இவர் விஜய் கம்போஸ் பண்ணும்போது ஜாலியா இருக்கும். நாங்க 3 பேர் அவங்களோட பயங்கர ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சப நாகரிகத்துக்காக வாங்க போக பேசிக்கிறாங்க, வா போ வாடா போடா ஃப்ரெண்ட்ஸ் போத்தையா. சரி சமயம் சூப்பரா விஜய் டியூன் போட்டோன்னு இவரை என்ன சொல்லு, சார் சார் சீக்கிரம் பிடிச்சிட்டு விட்டா வேற கேஸ் போயிடுவாப்ல, இந்த டியூன் நல்லா இருக்கு. ஆனா இவங்க உண்மையிலே கண்டிப்பா இவன் சொதப்போவான் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாட்டை கொடுத்தேன். இல்ல அந்த சொதப்புறது தான் வேணும் அந்த சாங். ஆனா அந்த அவங்க நம்பின அந்த நம்பிக்கைக்கு ஒரு பாத்திரமா நீங்க கண்டிப்பா அதை இவ்வளவு அழகா பாடி கொடுத்துருக்கீங்க பாருங்க. ஏத்த மாதிரி நான் வந்து ராஜாவை கேட்பேன், இந்த ஆலாப்பனை பண்ணிடலாமா? ராஜா வந்து கேட்பாப்ல, பண்ணிடலாம். அதான் ஃபீலிங்ஸோட பாடிருக்கீங்க அது. ஆமா, மனப்பாடமா வச்சிருக்க ஒரிஜினலா ஒரு சிங்கர் நினைச்சு அவர் ஆள் மனசுக்குள்ள போய் யாரோ அவரை நம்ப வச்சிருக்காங்க. அது நீங்க தான் இருக்கணும். சீரியஸ் ஆயிட்டே இருப்போம். ஆமாமா, இனி எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் இதோ ஒரு 2 நாள் பாடிட்டு போகவா அந்த மாதிரி. இல்ல உண்மையிலேயே சொல்றேன், படம் ரிலீஸ்க்கு அப்புறம் 100% அந்த சாங் வந்து definitely it will be a super hit. Not because I sang it, the way picturization பண்ணது எல்லாமே அந்த எனர்ஜி வந்து தெரியல எனக்கு 10 years பேக் எப்படி அந்த எனர்ஜி வந்ததுன்னு. எல்லா சாங்கும் பார்த்தீங்களா இப்போ பொள்ளாச்சி மாதிரியா இருந்துச்சு. பொள்ளாச்சியில் நல்ல பொம்மை ஆலி பொம்மை மாதிரி நிற்க வச்சு கம்போசிஷன் அண்ட் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சுந்தர் சார் வந்து பண்ணியிருக்காங்க. இன்றைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது டெஃபினட்டாக. ஸோ தேங்க்ஸ் டு ரிச்சர்டில் இப்போவும் வந்து திருப்பி ஒரு தடவை கலர் கரெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிற ஒர்க்மேன்ஷிப். தேங்க்யூ சார், எல்லாருக்கும் நன்றிகள். பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், பிளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், Dress and Materials, மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.